வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஈஸ்வரி பாட்டி எழில திட்டுறாங்க. என்ன நீ குரல் வசதி பேசிட்டு இருக்கிற இனியாட்ட அப்படின்னு சொல்றாங்க. சின்ன பொண்ணு, அவளுக்கு பிடிக்காத விஷயம் நடக்கும்போது அவ கோபப்படதான் செய்வா, வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அவ எல்லாம் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்றாங்க. ராமமூர்த்தி இப்ப ஈஸ்வரிய திட்டுறாரு. எழில் இனியாவோட அண்ணன், அவ தப்பு பேசுறப்ப அவன் கண்டிக்க தான் செய்வான், அதுல நீ எதுக்கு தலையிடுற அப்படின்னு கேக்குறாரு. இனியா சொல்றாங்க, வர வர இந்த குடும்பம் ஏன் இப்படி இருக்குன்னே தெரியல, யாராவது ஒருத்தவங்க சண்டை போட்டுட்டே தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பா இந்த வீட்டை விட்டு போறப்ப இந்த வீட்டு நிம்மதியும் சேர்த்து கொண்டு போயிட்டாரு, நான் ஸ்கூல் பஸ்லயே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனி அங்க இருந்து போயிடுறாங்க. அடுத்ததா இப்போ இபி ரீடிங் எடுக்கிறதுக்கு ஆள் வராங்க. இபி கார்டு அந்த இடத்துல இல்லையே மேடம் அப்படின்னு பாக்கியாட்ட கேக்குறாங்க. இப்போ எழில் போய் இபி கார்டை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா போறாங்க. அந்த பில்லை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா கரண்ட் பில்லோட அமௌண்ட் 17,000 வந்திருக்கு. நல்லா தானே போன பாக்கியா, ஏன் இப்ப டல்லா வரா அப்படின்னு ராமமூர்த்தி பாக்குறாரு. இல்லமா வந்திருக்கு பில் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வாங்கி பாக்குறாரு. 17,000 அப்படின்னு பார்த்த உடனே அவருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. பாக்கியா சொல்றாங்க, 10,000 ரூபாய்க்குள்ளதான் பில் வரும்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு வரும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. செலியன் உடனே சொல்றாரு, அப்பா இங்க இருந்திருந்தாருன்னா இந்த இபி பில் பத்தி எல்லாம் உனக்கு தெரிய வந்திருக்குமாமா, அவரே கட்டி முடிச்சிருந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, வீட்டுல எவ்வளவு இபி பில் வரும்னு கூட தெரியாமலாம் நீ குடும்பம் நடத்திருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. இவ்ளோ செலவு வரும்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீ அப்பாவை வீட்டை விட்டே வெளியில அனுப்பியிருக்க மாட்டேலமா அப்படின்னு செலியன் ரொம்ப நக்கலா கேக்குறாரு. அதை கேட்ட உடனே எழிலுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. எப்ப பார்த்தாலும் அப்பாவுக்கு முட்டு கொடுக்கவே நீ வந்துருவியே அப்படின்னு கேக்குறாரு. பாத்தடா, அவருக்கு ஓவரா முட்டு கொடுக்காத, அப்படி பண்ணா உன் தலைதான் வீங்கும், நீ என்னதான் பண்ணாலும் அவரை தூக்கி நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்றாரு எழில். இபி பில்ல நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு எழில் சொல்றாரு. செலியன் உடனே சொல்றாரு, ஆமா நீ சினிமாக்காரன் தானே, நல்லா பேசுவ அப்படின்னு சொல்றாரு. ஏன் தொழிலை பத்தி நீ எதுக்கு பேசுற அப்படின்னு செலியனுக்கும் எழிலுக்கும் இப்ப வாக்குவாதம் வந்துருது. ரெண்டு பேரும் ரொம்ப ஹார்ஷா ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ராமமூர்த்தி தாத்தா தடுத்து நிப்பாச்சாரு. நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு திட்டுறாரு. இப்போ உனக்கு சந்தோஷமா பாக்கியா, நல்லா இருந்த குடும்பம் இப்ப எப்படி இருக்குன்னு பாத்தியா, எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு பாக்கியாவோட மாமியார் திட்டுறாங்க. அடுத்ததா ஜெனி, செல்வி, பாக்கியா 3 பேரும் பேசிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. ஜெனி சொல்றாங்க, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல ஆன்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எந்த தப்ப மறைக்கிறதுக்கு இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. நீங்க அங்கிளுக்கு டைவர்ஸ் கொடுக்கலனாலும் அவர் ஓடிதானே போயிருந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. பாக்கியா சொல்றாங்க, ஏதாவது ஒரு விஷயம் புரியாம பேசுனாங்கன்னா அதை சொல்லி புரிய வைக்க முடியும், ஆனா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுதானே பேசுறாங்க அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. இப்போதைக்கு நான் குடும்பத்துக்கான செலவை சமாளிக்கணும், இவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும், அதுக்கு நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா சொல்றாங்க, என்னோட மனசுல நம்பிக்கை இருக்கு, நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ஜெனி செலியன்ட்ட பேசுறாங்க. நீ ஆன்டி கிட்ட பேசினது ரொம்ப தப்பு செலியா அப்படின்னு சொல்றாங்க. நான் எல்லாம் கரெக்டா தானே பேசினேன் அப்படின்னு செலியன் சொல்றாரு. நீ இந்த குடும்பத்தோட மூத்த பையன் தானே, அந்த இபி பில்ல நீ கட்டேன்னு சொல்லி வாங்கி கட்ட வேண்டியதானே அப்படின்னு செலியன்ட்ட சொல்றாங்க ஜெனி. நான் எதுக்காக கட்டணும், நம்ம 2 பேருக்கும் என்ன செலவாகுதோ, நான் வழக்கமா என்ன குடுக்குறேனோ அதை விட ஒரு பைசா கூட நான் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு செலியன் சொல்றாரு. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.